Hi friends, welcome to Chennai Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் தான் வந்து நெக்குக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் நெக்குமே சேம் டிசைன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். 3 லைன் வந்து போட போகிறோம். பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமர் சூஸ் பண்ண டிசைன் தான். ஜர்தோசி ஒர்க் அண்ட் பீட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி சிம்பிளாக நீட்டாக வந்து ஒரு எலகண்ட்டான லுக். சாரீ வந்து வரல, டெய்லர் கொடுத்தனால வெறும் ப்ளவுஸ் மெட்டீரியல் மட்டும்தான் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் நம்ம 3 ரவுண்ட் பீட் வந்து ஒரு லைனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீட் பார்த்திங்கன்னா என்ன பீட்ஸுன்னு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் கோல்டு பீட் தான். பீட்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் 3. டல் கோல்டு வாங்குங்க, டார்க் கோல்டு வாங்கினா நல்லா இருக்காது. இந்த பீட்ஸ் ஆனால் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும், பட் நீட்டாகவும் லுக் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/8க்கு வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ண போகிறோம். இந்த லென்த்தில் தான் நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலுமே அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அதனாலே வந்து நிறைய ஃபினிஷிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா லேக் ஆகும். நெக்ஸ்ட்டு சேம் டார்க் க்ரீன்லேயே ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஷார்ப்னஸ் வந்து இந்த பீட் லைனை ஃபேஸ் பண்ண மாதிரி டர்ன் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஜர்தோசி வந்து அவுட்லைன் பண்ண போகிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது ரொம்ப வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சினாலே ஜர்தோசியுமே சரி, நார்மலாக பீட் ஒர்க் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டம். ஸோ நார்மலாக செயின் போடுற மாதிரியே வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி அப்படியே வந்து டேர்ன் பண்ணி, அதாவது இந்த லெஃப்ட் சைட் போய் லெஃப்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணாமல் ரைட் சைட் ஸ்டோனோட ரைட் சைடு போய் தென் வந்து லெஃப்ட் சைடு வழியாக க்ராஸ் ஆகி வரணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேசிங் மார்க்கிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் கூட இதுக்கு வந்து அவுட்லைனாக ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஜர்தோசி வந்து சுகர் பீட்ஸை விட ஈஸி தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஜர்தோசி வந்து அந்தளவுக்கு கஷ்டமே கிடையாது. நான் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ஜர்தோசி வந்து அந்தளவுக்கு ஈஸி. ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 to 3 days வந்து நீங்கள் வந்து ரெகுலராக அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்மளாக கண்டுபிடிக்கிற வரையும் அது வராது. நம்ம வந்து ஒரு சில மிஸ்டேக் தான் பண்ணுவோம். அதாவது நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் ஜர்தோசி வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு நாட் போடணும் வி டைப்பில். இப்போ இந்த ஜர்தோசிக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் இந்த கேப்பில் வந்து நம்ம 3 ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட்ஸ், அகெயின் நம்ம 3 ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட்ஸ். இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக செப்ரேட்டாக நாட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அப்படி இல்லைனா லாக் ஸ்டிச் கொடுக்கலாம். இதே வந்து உங்களுக்கு சாரீ கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோன் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா கிளிப் ஸ்டோன் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3 ரவுண்ட் பீட் ப்ளஸ் வந்து சுகர் பீட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டே நீடிலில் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே வந்து நீடிலில் வந்து பீட்ஸ் எல்லாமே எடுத்துருவேன். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது வெறும் ஸ்டிச் மட்டும் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ வந்து இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட ஃபைனல் லுக் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். புட்டாஸுமே சேம் இந்த ஸ்டோனுக்கு மேலே என்ன ஒர்க் பண்ணிக்குமோ அதுதான் புட்டாஸும் கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் சென்ட் பண்ண ஃபோட்டோ மாதிரியே ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்குமோ அதே தான் ஸ்லீவ்ஸ் அண்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்குமே ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட கம்ப்ளீட் லுக் பாருங்கள், ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் மார்க் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இந்த டிசைனோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணுறேன். அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.